குலதெய்வ வழிபாடு அதை பற்றின தகவல் தேவை. குலதெய்வ வழிபாடு முதல்ல குலதெய்வம் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துக்கணும். அது முதல்ல நமக்கு அதை பற்றின ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும். முதல்ல குலதெய்வம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி நம்ம கருத்தில் வச்சுக்கணும். முன்னோர்கள்னால் நம்ம குடும்பத்தில் வழி வந்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒரு சமூகமாக வாழும்போது அந்த சமூகத்தை வழி நடத்தக்கூடிய தலைமையாக இருந்தவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த சமூகத்துக்காக அந்த அந்த குடி அந்த தன்னுடைய குடிகளுக்காக ஏதாவது ஒரு முதன்மை தன்மையிலிருந்து தியாகம் செஞ்சவங்களா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வழி நடத்தினவங்களா இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களா இருக்கலாம். இதெல்லாம் குலதெய்வத்திலேயே உள்ள ஒரு ஆளுமைக்கான தன்மை. அதுக்கப்புறம் இன்னமும் அதில் நிறைய மாற்றங்கள் உண்டு. எப்படி அப்படின்னா நம்ம குடும்பத்தில் நிறைய எதிர்பார்ப்போட வளர்ச்சியை நோக்கி விரும்பி இருக்கக்கூடியவங்க அது நடைபெறாத போது, ஆத்ம நிறைவு அடையாத போது, முக்தி அடையாத போது என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஏன் அப்படி உண்டு அப்படின்னா அவங்க மனதார நன்மை தன்மையோடு இருந்தவங்களா இருந்தாங்கன்னா நம்ம சமூகத்துக்காக நம்ம குடும்பத்துக்காகங்கிற உணர்வோட இருந்து அப்போ உயிர் பிரிஞ்சிருந்தது அப்படின்னா எண்ணம் மேன்மையானதாக இருக்கிறதுனால நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு அடுத்த ஒரு அப்டேட்டா, அதாவது அடுத்த ஒரு உயர்ந்த நிலையில அந்த பிறப்பு அவங்களுக்கு அமையும். அதுவும் ஒரு பிறப்பு தான். அதாவது இந்த கருவியான இயக்க உடலை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத உடலோட இருந்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுதியான ஒரு ஆன்மா அப்படி சொல்லலாம். அது புரியுதா? அப்போ நம்ம அவங்க நம்மள மாதிரி ஒருத்தவங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னா மனதால அவங்கள்ட்ட இணைய முடியும் நம்மளால. அப்போ அவங்கள்ட்ட முதல் வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய மனதார அவங்கள்ட்ட போய் இணையணும். இதுதான் ரொம்ப முக்கியம். உரிமையா அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி பேசணும், தாத்தா பாட்டிகிட்ட பேசுற மாதிரி பேசணும். வெளியாளா பார்க்காம நம்மளுடையவங்களா பார்க்கணும். அதே நேரத்தில் நம்ம குடியில உயர்ந்தவங்க, நம்மளை விட ஞானத்திலையும் அறிவுலையும் இப்போ ஆற்றலையும் உயர்ந்தவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும், உரிமை எடுத்துக்கணும், பழகுதல் யதார்த்தம் இருக்கணும். அதே நேரத்தில் என்ன இருக்கணும், அவங்களுக்கான மரியாதையை கண்டிப்பாக கொடுக்கணும், அவமதிக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம குடும்பத்தில் ஆசைகள்னால நிறைவேறாம அவங்க ஒரு எப்படிப்பட்ட ஆசையாகனா இருக்கட்டும், சுயநலமாக இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தவங்க மேல கோபமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தன்மையினால கூட அந்த ஆன்மா முக்தி அடையாமல் இருந்துள்ளது, அந்த நிறைவு பெறாமல் இருக்கு அப்படின்னா அதுவும் அவங்கள்ட்ட தான் நினைக்கும். புரியுதா? அதுக்கு தான் திதி கொடுக்குறது. இப்போ திதி கொடுத்து சாந்தம் அடையும் போது அவங்களால என்ன செய்ய முடியும்னா அவங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சிச்சு அப்படின்னா நிறைவடைஞ்சிடுறாங்க. இது நல்ல முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒரு குலதெய்வ கோயிலுக்குள்ள யாரெல்லாம் இருப்பா? உன் குலம் சார்ந்த எல்லாரும் இருப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள், பாட்டி வழி சொந்தங்கள், பாட்டனார் வழி சொந்தங்கள் எல்லாருமே இருப்பாங்க. எல்லா ஆன்மாக்களும் அதுக்கு இடம் அந்த இடத்துல அங்கீகரிக்கப்படுதுன்னா அங்கே நிற்கும். அப்போ உனக்கு முரணாக இருந்தவங்க, உங்கள் பங்காளிகளுக்குள்ள சண்டையாக இருந்தவங்க, உடன்பிறப்பு அதாவது பொண்ணு கொடுத்த இடத்துல வாங்கின இடத்துல பிரச்சனை இருந்தவங்க, இவங்க எல்லா ஆன்மாவுமே அங்கே தான் நிற்கும். முக்தி அடையாமல் இருந்தால் அங்கே தான் நிற்கும். இருப்பிடம் அவங்களுக்கு அதுதான். அப்போ அவங்க எல்லாத்தையும் அந்த வழி நடத்தக்கூடிய ஆளுமை தன்மையில் இருந்தாங்கல்ல, அவங்க தான் வழி நடத்துவாங்க. அப்போ அந்த நபரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அந்த தலைமையும் என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவுமே அதுவும் ஒரு பிறப்பு. அதன் கடமையை முடிஞ்சிட்டேங்கிற ஒரு உணர்வு வரும்போது அதுவும் என்ன ஆகிடும், ஒன்றுமற்றதாக மாறிடும். அப்போ அந்த இடத்துக்கு வேற யார் வருவோம் அப்படின்னு கேட்டால் உன் குடியிலே உள்ள ஒரு நபர் வரும். என்னைக்குமே பிரபஞ்சத்தில் ஒரு இடம் வெற்றிடம் ஆகிறது, அந்த இடத்த இன்னொன்று நிரப்பிக்கிட்டே தான் இருக்கும். சுழற்சின்னு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று போகும்போது இன்னொன்று வந்துடும். இது ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த தன்மையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற மாதிரி தான். அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா ஆளுமை செய்கிறார், பையன் வந்ததுக்கப்புறம் பையன் ஆளுமை செய்கிறான், பையன் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுடைய மகன் ஆளுமை செய்கிறான். இது ரொம்ப முக்கியம். பையன் சரியில்லையா, யார் ஆளுமை செய்வோம்? அப்பாவே ஆளுமை செய்வோம் எது வரை. அப்போ இதே தான் அங்கேயும் நடக்கும். குடும்பத்தில் வேறு நடக்குது, குலதெய்வத்தோடைய இடத்துல வேலை நடக்குதுன்னு கிடையாது, அங்கேயும் இதே தான் நடக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியும். ஒரு அரசவை மாதிரி தான் ஒரு
குலதெய்வ கோயில் இருக்கும். நுழைவாயிலில் ஒரு காவல் தெய்வம் இருப்பார். அவர் வந்து காவு கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருப்பார். அவர் தான் ஏவல் தெய்வமாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு குருமார் இருப்பார். அப்புறம் இன்னொரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் இருக்கும். அது மாதிரி நிறைய அந்த சபையில் நிறைய பேர் இருப்பாங்க. பெண் தெய்வங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இருளன், ஆச்சி, காட்டேரி இதெல்லாம் இருக்கும். இப்போ இது மாதிரி வந்து தீமையை அழிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அசுர குணங்களை அழிக்கக்கூடியவங்க தான் இருளன், ஆச்சி, காட்டேரி, ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க. அதாவது அசுரனுடைய ஒரு துளி ரத்தம் கூட கீழே விழாமல் அத்தனையும் ஒன்றுமற்றதாக நியூட்ரல் பண்ணக்கூடிய அளவுக்கு, முக்தியை தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப வல்லமையானது. அது எல்லா கோயில்கள்லையும் இருப்பாங்க 3 பேர். அதனால புரியும்னு நினைக்கிறேன். அப்போது அவங்க தான் ஊழியே தரக்கூடியவங்க, முக்தி தரக்கூடிய தெய்வங்கள். அந்த சபையில் அவங்களும் இருப்பாங்க. ஆனால் யாருக்குமே விருப்பம் அடையாமல் அதை போய் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. அப்போது அந்த விருப்பம்னு ஒன்று வேணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்னா, முதல்ல அவங்களோட இணையணும். நம்மளோட சந்தோஷம், வருத்தம் எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். நம்ம போய் வெறும் வியாபார நோக்கத்தோட மட்டும் போய் எனக்கு இதை செஞ்சு கொடு, நான் உனக்கு கிடா விட்டுறேன், நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் தன்மை இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம செய்ய துவங்கணும். அப்படி நம்ம எல்லாத்தையும் செய்ய துவங்குறப்ப நம்மளுடைய ரொம்ப யதார்த்தமாக ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக நம்ம அங்கே இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்குற சூழ்நிலை நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உரிமையை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எது சாத்தியமோ அதை தான் நம்ம கேட்கணும். சாத்தியம் இல்லாத விஷயத்த போய் கேட்டு அதை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது செயல்படாத விஷயம். அது எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. உன் குடும்பத்தில் ஒருத்தனால தான் உனக்கு சீக்கிரமாக உதவ முடியும், வெளி நபர் அப்புறம்தான். அதே போல தான் எல்லா தெய்வங்களும் இதை விட ஆற்றல் மிகுந்த தெய்வங்கள்லாம் இருந்தாலும் உனக்கு உடனே வந்து நிற்கக்கூடிய தெய்வம்னு எது இருக்குது அப்படின்னு கேட்டால் உன்னுடைய குலதெய்வம் தான். உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும். அதுக்கான சூழ்நிலை அமைச்சு கொடுன்னு கேட்டீங்கன்னா உடனே அமைச்சு கொடுப்பான். இதை நான் அனுபவபூர்வமாக என்னோட வாழ்க்கையிலையும் நான் அதெல்லாம் அனுபவிக்கிறேன். நான் அவங்கள்ட்ட ரொம்ப எளிமையாக பேசுவேன். எனக்கான விஷயங்களை எளிமையாக கேட்பேன். எனக்கு அவங்க உடனே செஞ்சு கொடுப்பான், உடனே. ஆனால் வியாபாரம் பேச மாட்டேன். எதுக்காக உனக்கு அது செய்கிறேன், எதுக்காக உனக்கு இதை செய்கிறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் போய் கொண்டாடுவேன். அவங்கள்ட்ட போய் ரொம்ப நான் அப்படி அந்த பக்கம் போகிறேன்னா வண்டியை போய் நிறுத்திட்டு ஒரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி, இல்லை எங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி, என் தாத்தா பாட்டிகிட்ட பேசுகிற மாதிரி நான் போய் பேசுவேன். உரிமையாக பேசிட்டு தனியாக பேசுகிறேன்னு இப்போ ஒரு பைத்தியம் மாதிரி அப்படிங்கிற நினப்பெல்லாம் மற்றவங்களுக்கு இருந்தால் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என்னுடையவங்க என்னால் 100% அந்த உணர்வோடு பேசணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு எப்படி பேசுனா அந்த 100% வருமோ அந்த தன்மையோட நம்ம பேசுவோம். அவங்க என்கிட்ட பேசுவாங்க, அது என்னால் உணர முடியும். ஓகேவா? அது உணர்தல் எல்லாமே உங்களுக்குள்ள நடக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது அவங்க பேசினாங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா செயலில் அது நடக்கும்போது அவங்க உங்களுக்கு கொடுத்த இண்டிகேஷன் எல்லாமே, அந்த அடையாளங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம், சாட்சியாக கண்ணு முன்னாடி நடக்கும். புரியுதா? அப்போ வந்து இது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நடக்குதுன்னு உங்களால் நினைக்க முடியும். ஆனால் நீங்கள் போய் ரொம்ப வருத்தத்தோட கோவத்தோட உங்கள் குடுக்குளத்திலே உள்ள அண்ணன் தம்பி பங்காளிகள் மேலே உள்ள வருத்தத்தை கோவத்தெல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்டே போய் கொடுத்து அவங்கள்ட்டே போய் அவங்கள போய் கேளு, இவங்களை இப்படி பண்ணு, செய், போ, வான்னு அவங்கள போய் நீங்கள் தூண்டுறீங்க அப்படின்னா எப்படின்னா வீட்டில் கோலம் போட்டுற மாதிரி தான். உங்கள் பேச்சை கேட்டுட்டு அங்கே போய் அடிக்கலாம், திரும்பி அவனும் வருத்தப்பட்டு சொல்லுவான், திருப்பி உங்களையும் அடி விடலாம். ஒரு 2 பக்கம் அடி விடும். 2 பக்கம் உங்கள் 2 பேருக்கு மட்டும் அடி விழுந்தா பத்தாது, அடித்து அவருக்கும் வலிக்கும். தான் பிள்ளையில தன்னோட தாயை அடிக்கும்போது அவளுக்கும் வலிக்கும், மனசுல ரொம்ப வலிக்கும். அப்போ வந்து என்றைக்குமே ஒரு குலதெய்வத்துக்கு வலி ஏற்படுத்தக்கூடாது. அது முதல்ல பிள்ளைகளோட குணமாக இருக்கும். அதனால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளில் தள்ளாதீங்க. அதை மகிழ்ச்சியாக இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். தடையே கிடையாது. எல்லா தடையும் தூக்கி தூர போட்டுருவாங்க. கிரகங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட அவங்க கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி சமாளித்து கொண்டு வந்துடுவாங்க. அதை அப்படி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலை. அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதனுடைய வழியை அவங்க முன்னே நின்று அது ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணாக இருந்து அதை உங்கள் மேல் பெரிய பாதிப்பு இல்லாமல் உங்களை கொண்டு வர முடியும். இல்லாட்டினா உங்களுக்குள்ள அதுக்கான தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் கொடுத்து அதை நீங்கள் எப்படி செயல்பட்டால் இதை ரொம்ப எளிமையாக கடந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. எதுவுமே தெளிவு தான். அந்த தெளிவு இருந்துச்சுன்னா குழப்பம் இல்லை, அந்த உறுதித்தன்மை இருந்துட்டா குழப்பம் இல்லை. இது அவங்களால அவங்களுக்கு மிக எளிமையாக கொடுக்க முடியும்.
ஏன்னா அவங்க குலதெய்வமா எதுக்கு இருக்காங்கன்னா உங்க குடியை வாழ வைக்கிறது தான் அவங்களோட பணியே. அவங்களோட பிரபஞ்சத்தின் அவங்கள பிரபஞ்சத்துல அவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்களுக்கு என்னது அப்படின்னா உன் குடும்பத்தை வாழ வைக்கிறது, உன்னையும் பாதுகாக்கிறது. ஆனா நீ அவங்களை ஏற்காம அவங்களால உன்கிட்ட எதுவும் செய்ய முடியாது. புரியுது? வீட்டிலேயே உள்ளவங்கள ஒருத்தவங்களை நீ ஏற்கலை அப்படின்னா அவங்களால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதே போலதான் இங்கே நீங்க எந்த அளவுக்கு ஏற்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களால நல்ல உதவி செய்யும். அதனால இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சாத்தியமான விஷயங்களை கேளுங்க, சாத்தியமான விஷயங்களை கேளுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா? இப்போ ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ஒரு காரண காரியத்தோட மட்டும் இருக்கீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கேட்டது மட்டும் நடக்கும். புரியுதா? அன்பா பழகிட்டீங்கன்னா நீங்க கேட்காமலே நிறைய கிடைக்கும். போற இடம்லாம் கேட்டு ஓப்பன் வா வா அப்படின்னு உன்னை கூப்பிட்டு உன்னை கொண்டாடுவ சூழ்நிலை வரும். நீ குழந்தை தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, நீ கொண்டாடுனா அது உன்னே கொண்டாடும். அதே தான் இப்போ நீ கொண்டாடணும். அதுக்காக காசு பணம் செலவு பண்ணி தான் கொண்டாடணும். இந்த மாதிரி நிறைய தாட் இருக்கு. போய் கிடா வெட்டினா தான் சாமி அருள் செய்யும், மது பாட்டில் வாங்கி வச்சா தான் சாமி அருள் செய்யும் குலதெய்வத்துக்கு, அப்படிலாம் அப்படி ஒன்றும் இல்லை. அதுவும் அவசியம்தான், ஓகேவா? அது செய்யும்போது அதுக்கு சில ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு வழிபாட்டுக்கும் ஒரு குணம் இருக்கு, அதுக்குன்னு சில பலன்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி உன் மனம் அதோட போய் இணைகிற அளவுக்கு வேற எதுவும் அவ்வளோ பெரிய பலனை கொடுத்துறாரு. இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சோம். எது போய் இணையணும்? மனம், உன் எண்ணம், உன் புத்தி, இது எல்லாமே அங்கே போய் மனசார முழுமையாக போய் இணையும். அதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் நீ செய்யக்கூடிய வஸ்துக்கள் பயன்படுத்தி நீ செய்யக்கூடிய முறைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், அது வந்து பாரம்பரிய முறையில் செய்கிறது, இதெல்லாம் வந்து அதுக்கு அப்புறம். இந்த மாதிரி செய்யுங்க, நல்ல பலன் தரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். உங்களோட தடைகள் விலகிறத உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு தடை இருந்தால் அதில் வெளிவருவதற்கான புத்தியை சொல்லக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தான் வந்து பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சூழ்நிலை வழியாக தான் உங்களுக்கு எல்லா நல்லதும் கெட்டதுமே நடக்கும். அது முதல்ல கவனிங்க. அப்போ இந்த சூழ்நிலை வழியாக தான் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு வழிமுறை சொல்லிட்டு போகலாம். ஒரு பஸ்ஸில் ஏறும்போது தம்பி வாங்க பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறத அவர் தீர்த்து விட்டு போகலாம். யாராவது உங்களுக்கு ஒரு குருமார்கள் இருந்தால் அவங்கள போய் நீங்கள் சந்திச்சோன்னா அவங்க உங்களுக்கு அந்த வழிமுறையை சொல்லலாம். உங்களுக்கு நல்ல ஒரு குருமார் கிடைக்கலாம், நீங்கள் ஒரு நல்ல குருவாக மாறலாம். இது மாதிரி எதுனாலும் நடக்கும். அந்த சூழ்நிலை அதுக்கு வழிவகை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு படம் வந்து ரிலீஸ் ஆனுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வத்துக்கும் ஒரு எல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் என் குலதெய்வத்தை வந்து நினச்சி வேண்டிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். வெளியூர் போகும்போதோ இல்லை எங்கே போனாலுமே இப்போ அவர் என் கூடயே வராருன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ இந்த எல்லை சார்ந்து அது என்ன புரிதல், அந்த எனக்கு கொஞ்சம் தெளிவு தேவை.